வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். இயற்கைக்கு மாறாக செயற்கை முறையில் நாம் எது செய்தாலும் அது ஆபத்தாகத்தான் முடியும். அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். இப்பொழுது மழை வெள்ளத்தில் துபாய் தத்தளிக்கிறது. எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு மழை பெய்து ஓய்ந்து இருக்கிறது. துபாயில் எப்பொழுதுமே திடீரென மழை பெய்யும். 5 நிமிடம் 10 நிமிடத்திலே மழை நின்றுடும். இயற்கையாக மழை அவ்வளவுதான் பெய்யும். ஆனால் செயற்கை முறையாக மனிதர்கள் செய்ததால் தான் இவ்வளவு மழைக்கு காரணம்னு சொல்கிறாங்க. என்றைக்குமே இயற்கையோடு மனிதன் போட்டி போட முடியாது. செயற்கை முறையில் மழை பெய்ய வைத்த மனிதனுக்கு அந்த மழையை நிறுத்த முடியவில்லையே, பார்த்தீங்களா? அதனால தான் இயற்கையோடு மனிதன் போட்டி போட முடியாது. செயற்கை முறையில் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்க வைக்கிறாங்க. ஆனால் ஆண் குழந்தை தான் அல்லது பெண் குழந்தை தான் வேணும்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. செயற்கை முறையாக அது சாத்தியமில்லை. என்ன குழந்தை பிறக்கணும்னு இயற்கை தான் முடிவு பண்ணும். அதே போல் குடிக்கிற தண்ணீரை சுத்திகரித்து குடிக்கிறோம். சுத்திகரித்த நீரை குடிப்பதால் கிட்னியில் கல் உருவாவதாக சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. முதலிலெல்லாம் கல் உப்பு உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்தோம். இப்போது தூள் உப்பு பயன்படுத்துகிறோம். நம் உடல் நலம் பாதிப்பிற்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாம் இயற்கைக்கு மாறாக நாம் நடப்பது தான் காரணம். சுத்திகரித்த நீருக்கு மாற்றாக தண்ணீரை நல்லா கொதிக்க வச்சு நல்லா ஆற வைத்து குடிக்கலாம். இந்த மாதிரி நாம் பயன்படுத்தினால் நமக்கு எந்த நோயும் வராது. அதே மாதிரி தான் காய்கறி, அரிசி, பருப்பு எல்லாவற்றிலும் செயற்கை உரம் போட்டுத்தான் வளர்க்குறாங்க. முடிந்த அளவிற்கு நாம் இயற்கையான முறையில் ஆரோக்கியமான உணவை சாப்பிடுவோம். என்றைக்குமே இயற்கையோடு சேர்ந்து வாழ்வோம். வணக்கம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.